மன்னிப்பு எதிர்பார்க்கும் மன்னிப்பு 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 கிடைத்த மன்னிப்பு மன்னான என்னையும் மாற்றி மையாக்க மன்னாதி மன்னன் கொடுத்த மன்னிப்பு மன்னான என்னையும் மாற்றி மையாக்க மன்னாதி மன்னன் கொடுத்த மன்னிப்பு எனக்கும் கிடைக்குமே எனக்கும் கிடைக்குமே. கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கல்வாரி சிலுவையில் கூறிய முதலாம் வார்த்தை மன்னிப்பு. சிலுவை தொங்குகிற அந்த நேரத்திலும் நமக்கு ஏசப்பா கற்றுக் கொடுத்த பாடம் மன்னிப்பு. மன்னிப்பு பூ போன்ற தன்மையை நம்ம பார்க்கிறோமா, இல்லை கோபத்தோடும் முறுமுறுப்போடும் நம்ம பார்க்கிறோமா? ஒருவேளை மன்னிக்கு சுபாவத்தோடு நம்ம காணப்படுறோமா? நம்ம பார்க்கிறோம், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதுல இளைய குமாரன் தகப்பனை நோக்கி ஆஸ்தியில் வரும் பங்கை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். அப்போ தகப்பனை என்ன பண்றான், ஆஸ்தியில் வர்ற பங்கை அவனுக்கு கொடுக்கறான். கொடுக்கும்போது அவன் சில நாட்களுக்கு பிறகு என்ன நடக்குனா, அவன் அந்த ஆஸ்தி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வெகு தூர தேசத்துக்கு போயிட்டான். ஒருவேளை நீங்கள் கூட ஆண்டவரை விட்டு வெகு தூரம் சென்றிருக்கலாம். அவன் துன்மார்க்கத்தனமா ஜீவனம் பண்றான். துன்மார்க்கத்தனமா ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தி எல்லாவற்றையும் இழந்துடுறான். நாமும் கூட சில செலவுகளை செய்து நம்முடைய கரத்தில் இருக்கிற பணத்தை நம்ம செலவிட்டுறோம் இல்லையா? அந்த தேசத்துல பஞ்சம் காணப்படுது. அப்போ அந்த தேசத்துல ஒரு மனிதன் கிட்ட போய் சேர்றான். அங்க பன்றி மேய்க்க அனுப்புறான். பன்றி மேய்க்க அனுப்பும் போது அவன் அந்த பன்றியின் தவட்டை திங்குறதுக்கு ஆசையா இருந்தான். ஒருவேளை சாப்பிடலன்னா நமக்கு எவ்வளவு பசிக்கும் தெரியுமா? அவன் அந்த பன்றி தவிட்டை எடுத்து தின்னதுக்கு ஆசையா இருந்தான். ஆனா ஒருவனும் அவனுக்கு அதை கொடுக்கல. ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் காணப்படுவான்? கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம கூட சில வேளையில நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு காணப்பட்டிருப்போம். லூக்கா 15 அதிகாரம் 17 வசனம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அப்ப அவன் யோசிக்கிறான், தகப்பனிடம் கூட கூலிக்காரனுக்கு பூர்த்தியான சாப்பாடு உண்டு, ஆனா நானோ பசியினால் சாகுறேன்னு சொல்லி உணர்வடைஞ்சு 18 வசனம் சொல்லுது, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி தகப்பனிடம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவன் போறான். திரும்பி வீட்டுக்கு போகிறான். அப்ப தகப்பனோ என்ன பண்றான் தெரியுமா? மன்னித்து அவனை அன்போடு ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவரை விட்டு வெகு தூரமாய் காணப்பட்டிருந்தா நீங்க திரும்பி போகும்போது ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறவராய் காணப்படுறார். லூக்கா 15 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஒருவேளை நீங்களும் கூட மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம் திரும்பி போகும்போது ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க மன்னிப்பு கேட்டு ஒருவேளை மன்னிக்கு சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது மனம் திரும்புகிற ஒரே பாவினித்தம் பரலோகத்தின் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று. ஒருவேளை நம்மளும் கூட மனம் திரும்பி ஏசப்பா நான் இவ்வளவு தூரமாய் உங்களை விட்டு நான் போயிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டு ஏசப்பா கிட்ட நம்ம போகும்போது ஏசப்பா நம்மளை ஏற்றுக்கொள்ளும் போது ஏசப்பாக்கு எவ்வளவு மிகுந்த சந்தோஷம் காணப்படும் தெரியுமா? ஒரு தீர்மானம் எடுப்போமா, ஏசப்பா நம்ம மன்னிக்கு சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், நம்ம ஜெபிப்போமா? ஒரு தீர்மானத்தோடு நம்ம ஜெபிப்போமா? சிலுவையில் கூறிய முதலாம் வார்த்தை பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கும் பிறரை மன்னிக்கத்தக்க சுபாவத்தை தருவீராக ஜெபிக்கிற ஏசப்பா. யார் யார் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை சமாதானத்தை கட்டளையிடமாய் ஜெபிக்கிற ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.